ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மருந்துகளை தாண்டி உணவு முறைகள். ஏன்னா சித்த மருத்துவம் வந்து உணவே மருந்துன்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உணவு மூலயமாக நம்ம எப்படிங்க ஆரோக்கியமா இருக்கிறது? சில வகையான உணவுகள் இருக்கு, அது ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஜென்ரலா அந்த உணவு முறையில இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படின்னா இந்த சூப்பை நம்ம எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் டைம் இந்த ஃபீவர்லாம் வந்து உடம்பே தேரலைங்க, டைஃபாய்டு வந்துச்சு, வைரல் ஃபீவர் வந்துச்சு, அப்போ ஃபீவர் வந்துட்டு போனது இந்த டயர்ட் பலவீனமாவே இருக்கேன், அந்த டைம்ல இந்த சூப் தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெமெடி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு முறைப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் செய்ய முடியல, எனக்கு உங்ககிட்டே ஏதாவது மெடிசன்ஸ் சித்தா படி எங்களுக்கு கிடைக்குமானா அதற்கு ஏதாவது வழி இருக்குங்களா மேம்? அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமா இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பெரியவங்க எல்லாருமே நம்மளை எப்படி வாழ்த்துவாங்க? 100 ஆயுசு, நீண்ட ஆயுசு, நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்து பழிக்கக்கூடிய வகையில சித்த மருத்துவத்துல ஒரு அற்புதமான வழி இருக்குன்னு சொல்றாங்கங்க. ஆமாங்க, நீண்ட ஆயுள் ஆரோக்கியமா வாழ்வதற்கான அற்புதமான ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறையை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியமா வாழ போறீங்க. அதற்கான வழியை தான் இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தீக்ஷாலயம்க்கு ஸ்ட்ரெயிட்டா வரணும், இல்லை ஆன்லைன் மூலமா கன்சல்டிங் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கொடுத்து அவங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்க கன்சல்டிங்க்கு வரலாம். சித்தா மருத்துவ முறையில மிகச்சிறந்த சிகிச்சையை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா கிட்னி சார்ந்து, லிவர் சார்ந்து, கேன்சர் சார்ந்து, பார்க்கின்சன் போன்ற பிரச்சனைகள், இல்ல உடல் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நம்ம தீக்ஷாலயம்ல மிக சிறந்த முறையில சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கன்சல்டிங்க்கு ஒரு முறை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 100 வயசு ஆரோக்கியமா வாழ்வதற்கான வழி சித்த முறையில இருக்கா? டாக்டர் மேம்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ மேம், 100 ஆயுசு வாழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பழிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமா வாழணும், அதற்கு ஏதாவது வழி இருக்குங்களா? ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது மருந்துகளை தாண்டி உணவு முறைகள். ஏன்னா சித்த மருத்துவம் வந்து உணவே மருந்துன்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உணவு மூலயமாக நம்ம எப்படிங்க ஆரோக்கியமா இருக்கிறது? சில வகையான உணவுகள் இருக்கு, அது ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம கொடுக்குறோம். இப்போ ஒரு சூப் வகையை பத்தி பார்க்கலாம். சூப்பு. ஓகே. அதாவது நம்ம இளமையாக வலிமையாக இருக்கிறதுக்கு, நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு, ஜென்ரலா ஸ்டாமினா பூஸ்டப் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலா இருந்துச்சுன்னா நோய்கள் நம்ம கிட்ட வராது. அப்போ ஜென்ரலா அந்த உணவு முறையில இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்படின்னா இந்த சூப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெயினா நம்ம வந்து இந்த மில்லட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், சிறுதானிய வகைகள். ஆமா, இதுல குதிரைவாலி அப்படின்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எடுத்துக்கும் பொழுது உடல்ல அவ்வளவு பலம் கிடைக்கும். முக்கியமா தசைகள், நரம்புகள், இந்த வாத பிரச்சனைகளால மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, இதற்கு எல்லாமே நமக்கு இந்த குதிரைவாலி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குதிரைவாலி வச்சு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இது கஞ்சி மாதிரி இருக்குமா அப்படின்னா நல்ல ஒரு லிக்விடாவே நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக, அதுவும் வயதானவர்களுக்குலாம் ஈஸியாக டைஜஷன் ஆகும். காலையில நான் வேலைக்கு போறேங்க, டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடணும். அதே சமயம் ஹெவியாகவும் என்னால் சாப்பிட முடியாது, நான் டயட்ல இருக்கேன், வெயிட் லாஸ் ஆகணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ நிறைய பேர் நம்ம டயட்ல இருக்கும்பொழுது டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த சோர்வுல இருந்து தப்பிக்கிறதுக்கு திரும்ப ஏதாவது ஒன்று சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு லைட்டா ஒரு ஃபுட், நல்லா ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுனா இதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இது எப்படி ரெடி பண்ணா? இதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி அஸ்வகந்தா பொடி மட்டும், பிளெயின் அஸ்வகந்தா அமுக்குரா பொடி தனியா வாங்கி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா வெந்தயக்கீரை. ஸோ வெந்தயம் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம உடல்ல ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயக்கீரை பயன்படுது. அப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தா கூட போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குதிரைவாலி எடுத்துக்க போறோம். இதுல நம்ம நார்மலா சூப்புக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோமோ போட்டுக்கலாம். மறக்காம இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்து, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இதுல பெப்பர் பொடி சேர்க்கறது, தேவையான அளவுக்கு உப்பு பாதி அளவு இருந்தாலே போதும். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணும்போது அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த வெந்தயக்கீரையும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கும்.
சேர்த்துட்டு இந்த அஸ்வகந்தான்னு சொன்னீங்களே அது எப்போ சேர்க்கறது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து லாஸ்டா இதனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. அப்போ இது டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் டைம் இந்த ஃபீவர்லாம் வந்து உடம்பே தேரலைங்க, டைஃபாய்டு வந்துச்சு, வைரல் ஃபீவர் வந்துச்சு, அப்போ ஃபீவர் வந்துட்டு போனது இந்த டயர்ட் பலவீனமாவே இருக்கேன், அந்த டைம்ல இந்த சூப் தாராளமா எடுத்துக்கலாம். காலையிலயோ இல்ல ஈவினிங் டைம்லயோ இல்ல 2 வேளை குடிக்கிறீங்களா எடுத்துக்கலாம். சரிங்க, இதுல குதிரைவாலி தான் சேர்க்கணுமா, வேற ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திணையோ சாமையோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு முக்கியமா மறக்காம அஸ்வகந்தா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஸோ உடல் பலம் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் உடல்ல எனர்ஜி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி எனர்ஜியை பெருக்கி நீங்கள் எப்போவுமே நீண்ட ஆயுளோடு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சூப் வகையை உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் டீப்பாக நீங்கள் உங்களை பற்றி கன்சல்ட் பண்ணணும், இல்லை எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எதிர்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு என் உடம்புல, அதற்கு சித்தால வழி இருக்கான்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் டைரக்ட் கன்சல்டிங்க்கு வரலாம், ஆன்லைன் கன்சல்டிங்கும் எடுக்கலாம். டிஸ்பிளேல தெரியக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த ரெமெடி வீட்டில் செய்யக்கூடிய ஒரு முறைப்படி நீங்க சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் செய்ய முடியல, எனக்கு உங்ககிட்டே ஏதாவது மெடிசன்ஸ் சித்தா படி எங்களுக்கு கிடைக்குமானா அதற்கு ஏதாவது வழி இருக்குங்களா மேம்? நிறைய இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹெர்பல் மிக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஹெல்த் மிக்ஸ் தான். ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முளை கட்டிய இந்த தானிய வகைகள், மில்லட்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ரெடி பண்றோம். இதனோடைய நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மெடிசன் தான் திரிதோட சமனின்னு சொல்றோம். அதாவது உடல்ல என்ன வகையான அந்த 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மெடிசனும் நம்ம டெய்லி ரெகுலரா எடுத்துக்கலாம். நெல்லிக்கற்பம் இருக்குங்க, ஸோ ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசன். ஹேர் ஃபால் இருக்கா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, உடல் சோர்வு இருக்கா, பித்தம் அதிகமா இருக்கா, இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுமா, தாராளமா இந்த நெல்லிக்கற்பம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன். இந்த நெல்லிக்கற்பமும் டெய்லி ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது உடல் நமக்கு பலம் பெறுது. உடல்ல வந்து இந்த ராஜ உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல பலம் பெறதுக்கு இந்த நெல்லிக்கற்பமும் நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் பல வருஷமா நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இது. சூப்பர் மேம். இந்த வீடியோ பதிவு யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.